நியூ இயர்க்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பருங்க. நியூ இயர்க்கான ரெசல்யூஷனை பார்த்துடலாமா? நாம என்ன பண்ணுவோம், ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒரு டைரி எடுப்போம், டைரி ஓப்பன் பண்ணுவோம். அதில் நியூ இயர் ரெசல்யூஷன்ல நம்ம என்னென்ன மாற்றிக்க போகிறோம். அப்படி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிப்போம், ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம், மொபைல் பார்க்க மாட்டோம், வாக்கிங் போவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஜிம்முக்கு போறேன், ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவா நிறைய எழுதிருப்போம். பட் யாருமே சொல்லாத உண்மையை சொல்லவா, 80% ஆஃப் நியூ ரெசல்யூஷன் ஃபெயில்டு பை த செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரி. நாட் பிகாஸ் பீப்புள்ஸ் ஆர் லேசி, பிகாஸ் தே ப்ராமிஸ் டூ மச். நீங்க ஒரு தடவை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுனாலயோ ஒரு தடவை ஜிம்முக்கு போகாதனாலயோ தோத்துருக்க மாட்டீங்க. ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதனாலதான் தோத்துருப்பீங்க. உண்மையாவே நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் நான் டெய்லி 5 மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்றதை விட நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழுந்திருவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பெர்ஃபெக்ஷனா இருக்கிறத விட ரிப்பீட்டபிளா இருந்தாலே போதும். பெரிய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் சேஸ் a small actions you can't escape. That's more than enough. Because consistency beats motivation every single second. வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துட்டு அதை எதையுமே ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.